அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வாட்டர் பெயிண்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல வாட்டர் கலர் பெயிண்டிங்க்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். பேசிக்கா அப்ளை பண்ற டெக்னிக்ஸும் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா அந்த அப்ளை பண்ற டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ், டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்காக நான் இந்த A5 ஷீட்டு இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் போட்டு பிரிச்சிருக்கேன். ஸோ தட் நம்ம இன்றைக்கி டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லேண்ட்ஸ்கேப் மாதிரி இல்லைன்னா ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த பேப்பர் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி 2 ப்ரஷ் எடுத்திருக்கேன். மாப் ப்ரஷ் ஒன்று, கேமலினோட நம்பர் 1 ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் கிளியர் வாட்டர், அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி இப்போ எப்படி பெயிண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி அன்றைக்கி எடுத்த ப்ளூ கலர் இன்னும் மீதி இருக்குது, வச்சுருக்கேன். இன்னொன்று இந்த கிரிம்சன் லேக் கேமலோட தான். ஸோ இதை நம்ம இன்றைக்கி ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நான் இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். எப்போவுமே உங்களுக்கு தேவையான பெயிண்ட்டை நீங்கள் முன்னாடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாட்டர் கலரில் வாட்டர் ட்ரை ஆகாமல் மெயின்டைன் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதனால் நமக்கு தேவையான பெயிண்ட்டை முன்னாடியே நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது போதும்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ டார்க்காக வேணுமோ லைட்டாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை பேப்பரில் இப்போ அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் பேப்பர் இப்போ ட்ரையாக இருக்குது, ஸோ வெட் ஆன் ட்ரை ட்ரை பண்ணலாம், இல்லைன்னா வெட் ஆன் வெட் ட்ரை பண்ணலாம். நான் உங்களுக்கு முதல்ல வெட் ஆன் வெட் பண்ணுறேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ரஷ்ஷை. வாஷ் பண்ணிவிட்டு ப்ளெயின் வாட்டர் தான் எடுக்கணும். நீங்கள் ப்ளெயின் வாட்டர் எடுத்துகிட்டு இங்கே நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு போர்ஷன் மட்டும் நம்ம இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இதை நான் இன்றைக்கி ஒரு கிரேடியன்ட் மாதிரி அப்ளை பண்ண போகிறேன். அதாவது மேலேருந்து கீழே வரும்போது டென்சிட்டி குறையிற மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த தண்ணியோட மினுமினுப்பு தெரியுதா? ஸோ நான் இப்போ ஈவனாக வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். எங்கெங்கே விட்டு இருக்கோ நீங்கள் அதை செக் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்டர் எவ்வளோ குவான்டிட்டி நம்ம அப்ளை பண்ணுறோங்கிறத பொறுத்துமே உங்களுக்கு அந்த ஃப்ளோவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தின் லேயர் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரே ஒரு வாட்டி தான் நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த பெயிண்ட்டையே நான் கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. நம்ம அதை ரிமூவ் பண்ணணும். எதர் நீங்கள் உங்கள் ப்ரஷ்ஷை டேம்ப் பண்ணிவிட்டு இதை பிக் பண்ணிங்கன்னா வந்துடும். இல்லைனா டிஷ்யூ பேப்பரே நம்ம நேராக வச்சு அதை எடுக்கலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ரொம்ப எக்ஸஸாக வாட்டர் இருந்ததுன்னா நீங்கள் டில்ட் பண்ணிக்கோங்க பேப்பரை. உங்களுக்கு எந்த டைரெக்ஷனில் அந்த பெயிண்ட்டு ஃப்ளோ ஆகணுமோ அந்த டைரெக்ஷனில் நீங்கள் டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோ ஆகும். இப்போ நமக்கு மேலே தான் டார்க்காக வேணும். ஸோ நான் டார்க் அப்ளை பண்ணிவிட்டு இதை நான் ஆப்போசிட்டில் டில்ட் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு எப்படி அந்த இது ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் அந்த கார்னர்ஸில் வரது எல்லாத்தையும் என்னோடய டேம்ப் ப்ரஷ்ஷில் கலெக்ட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன்.
ஸோ வாட்டர் எப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிரேடியன்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இன்னுமே நீங்கள் வந்துட்டு இதை வந்து கீழே வந்து இன்னும் நல்லா லைட் பிங்க் வரணும் அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் டேப் ப்ரெஷ்ஷை வச்சு பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மேலே டார்க்காக வேணும்னா நீங்கள் வந்துட்டு மறுபடியும் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்க்னஸை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ மேலே ஓரளவுக்கு டார்க் கொண்டு வந்ததுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை டேம்ப் பண்ணிவிட்டு கீழேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா மேலே டார்க்காகவும் கீழே வந்து லைட் கலர்லேயும் வரும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட். அடுத்தது நம்ம இந்த வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அது மேலே சால்ட்டை வந்து போட போகிறோம். அப்போ அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நல்லா ஒரு லேயர் ஆஃப் வாட்டர் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நமக்கு தேவையான ப்ளூ கலர் எடுத்துக்க போகிறேன். 2 கலரையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேறு கலர் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் மாதிரியான ஒரு ஷேட் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. நான் கொஞ்சம் ப்ளூ அதிகமாக போடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்த ப்ளூவை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம எடுத்த பிங்க் ஷேடை மிக்ஸ் பண்ணதால் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் டிஃப்ரெண்ட் டோனில் வந்து கிடச்சிருக்கு. அங்கங்கே பர்பிள், அங்கங்கே ப்ளூ. இது இப்படி இருக்கட்டும், பார்க்க அழகாக இருக்கு இல்லையா? ஸோ இது அங்கங்கே கொஞ்சம் பல்ஜாக இருக்குது, அதனால் வந்துட்டு அங்கங்கே தண்ணி உங்களுக்கு தேங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட பேப்பரை எடுத்து எந்த பக்கம் ஃப்ளோ ஆகணுமோ அந்த பக்கம் டில்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு நான் அதை எக்ஸஸான வாட்டரை வந்து எடுக்க போகிறேன். பாருங்கள், போன பெயிண்டிங்கில் நான் வந்துட்டு ப்ரஷ் வச்சு எடுத்திருந்தேன். இந்த பெயிண்டிங்கில் பாருங்கள், நான் வந்து டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி இந்த கார்னரில் அதை கலெக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும். லைட்டாக கார்னரில் மட்டும் கலெக்ட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்டர் வந்து அசிங்கமாக டார்க்காக தெரியாமல் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வாட்டர்லாம் எடுத்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சால்ட்டை கொஞ்சமாக எடுத்து இதில் சூப்பர், உங்களுக்கு தெரியுதா சால்ட் போட்ட உடனே அது எந்த மாதிரி எஃபெக்ட் ஆகுதுன்ட்டு?
இது ஈஸியாக காயணும், சீக்கிரமாக காயணும், உங்களால் வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா வாட்டர் கலரில் வந்துட்டு இந்த பெயிண்ட்டு வந்து காய வைக்கிறது டைம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நம்ம அடுத்தடுத்த லேயர்ஸ் போடும்போதோ இல்லை வேறு ஏதாவது வரையும் போதோ கீழே இருக்க லேயர் வந்து கண்டிப்பாக காஞ்சிருக்கணும். அதனால் நம்ம அது காயறதுக்கு உண்டான டைமை கொடுக்கணும். சப்போஸ் உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லை, எனக்கு குயிக்காக காய வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ணி காய வைக்கலாம். ஸோ இது நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹேர் ட்ரையர் தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் இப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் பேப்பரில் டேம்ப்னஸ் இருக்கா, இன்னும் ஈரம் இருக்கான்னு. ஸோ நல்லா ஈரம் காயிற வரைக்கும் இது யூஸ் பண்ணும்போது நான் எப்போவுமே 0.1 வச்சு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான ஹீட்டை வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ வந்து ஓகே, நான் டச் பண்ணி பார்க்குறேன். கொஞ்சம் காஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வேணும் உப்பு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். இந்த பேட்டர்ன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இல்லையா, ஒரு ஸ்னோவி எஃபெக்ட் மாதிரி வந்திருக்கு. இது வந்து நம்ம வாட்டர் கம்மியாக இருக்கிறதால சின்ன சின்ன ஸ்னோ எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. வாட்டர் இதுவே நிறையா இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ப்ராடராக வரும். தெரியாமல் இங்கே 2 சால்ட் பட்டுருச்சுங்க, பாருங்கள் எப்படியா இருக்குன்னு. ஸோ நம்ம 2 எஃபெக்ட் பார்த்தோம். அடுத்தது இன்னொன்று, இப்போ நம்ம பிளெயின் வாட்டர் மேலே கலர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே சால்ட் போட்டோம், அந்த எஃபெக்ட் இது. சால்ட் வாட்டரையே யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் கொஞ்சம் சால்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சால்ட் வாட்டரை இதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ் இல்லையா. நான் ப்ரெஷ்ஷில் இருக்கிற அந்த பர்பிள் கலரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மேக் ஷுர் நீங்கள் எவ்ரி டைம் க்ளீன் ப்ரஷ் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணுறீங்கன்ட்டு. ஸோ தட்ஸ் ஓகே, கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிருக்கு. நான் அதை வந்து எடுத்து இப்போது இந்த செக்ஷனில் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வாட்டர் அப்ளை பண்ணும்போது எக்ஸஸாக வாட்டர் அப்ளை பண்ணிட்டோம் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் விடுங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி டில்ட்டு பண்ணி கார்னரில் வந்ததுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவாக இருக்குது எனக்கு இப்போது. பெருசாக ஒன்றும் எக்ஸஸாக இருக்க மாதிரி இல்லை. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், சால்ட் வாட்டர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது மேலே நான் இப்போது கலர்ஸ் போட போகிறேன். எமரால்டு க்ரீன் ட்ரை பண்ணலாம். ஸோ எமரால்டு க்ரீனை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் ஒரு ஓரமாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நான் சும்மா பேப்பரில் ஒரு டாட் தான் வைக்கிறேன். அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல தண்ணி காஞ்சிருச்சு, அதனால் அது ஸ்ப்ரெட் ஆகலை. பட் ஈரமாக இருக்க இடத்துலலாம் வந்துட்டு ஸ்டில் அந்த எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது பாருங்கள். ஸோ இதனால தான் நான் என்ன சொன்னேன்னா குயிக்காக ஒர்க் பண்ணணும். அதனால முன்னாடியே பெயிண்ட் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ திருப்பியும் என்ன பண்ணுங்கள், அந்த இடத்த மறுபடியும் வெட் பண்ணிவிட்டு, ஸோ மேக் ஷுர் நான் சால்ட் வாட்டரே எடுத்துக்கிறேன்.
அதை நீங்கள் மறுபடியும் வெட் பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துல கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நான் இங்கே எக்ஸஸை போட்டுட்டேன். அப்போ நீங்கள் அதை எடுக்கணுன்னா என்னென்னா உங்களோட ப்ரஷ்ஷை நல்லா டேம்ப் பண்ணிவிட்டு இப்படி பிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்க வாட்டரை எடுத்துடலாம். ஸோ இதையும் நம்ம இப்போ காய வச்சிடலாம். மாஸ்கிங் டேப் இப்போ ரிமூவ் பண்ணலாம். மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக என்ஷூர் பண்ணிக்கணும் பேப்பர் ட்ரையாக இருக்கு. பேப்பர் வெட்டாக இருக்கும்போது நீங்கள் உரிச்சிங்கன்னா பேப்பரோடு சேர்ந்து உறிஞ்சி வந்துடும். நமக்கு அந்த பொறுமை இருக்காது. நான் அந்த மாதிரி நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். எனக்கு பேப்பர் வந்து உறிஞ்சி வந்துடும். ஸோ நல்லா உங்களுக்கு பேப்பர் ஃபுல்லாக ட்ரையாக இருக்குதுன்னு என்ஷூர் பண்ணதுக்கப்புறமா உரிக்க ஆரம்பிங்க. ஸோ எப்போயுமே உரிக்கும் போது இந்த மாதிரி சைடு வேஸில் உரிங்க. சில பேர் இப்படி உரிப்பீங்க. இப்படி உரிக்கும் போதும் பேப்பர் சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்துட்டு இப்படி சைடில் பீல் பண்ணுங்கள். ஸோ மாஸ்கிங் டேப் எடுத்தாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம பெயிண்ட் பண்ண 3 டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட். கேலிகிராஃபி பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் வச்சு நாளைக்கு இன்னொரு பெயிண்டிங் பார்க்கலாம். அது அடுத்த எபிசோடில் சொல்லித்தரேன். ஸோ இன்றைக்கி எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ கோலம் லேர்னிங் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதையும் போய் பாருங்கள். ஸோ அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தேன்மொழி. வணக்கம்.